அலைவில்லை துதிப்போம். ஆராதிக்க போகிறோம். அலைக்கு விரும்பப்பட்டவர்களாய் விமானங்களில் கட்டளை துதித்து துதிவையோடு சேர்ந்து கட்டளை நாம செய்யட்டும். அலைவில்லை நம்பியை சொல்லுவோம். நம்பியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். அப்பா செலுத்துகிறோம். நம்பியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயமானவரே ஆதரவு தெய்வமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தின் பேரோடும் எல்லா செய்திகள் கட்டுகளும். அவர் நாமத்தின் பேரோடும் எல்லா செய்திகள் கட்டுகளுடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாவத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையானாலும் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையானாலும் நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம்
பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல கூடி வரைக்கும் செய்தீங்க. இந்த ஆராதனை இந்த கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்பெறுவதான எல்லா தீய சக்திகளின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால அகற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஆவியுடன் முன்னுடன் தொழுது கொள்ளத்தக்கத பரிசுத்த ஆவியான எங்கள் மத்தியில் அசைவாடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். மக்கள் நாங்கள் பாடலை பாடும் பொழுது உங்களுடைய பிரசன்னத்தினால் அமைக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற முடியாத காரணம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல இன்னும் பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தால் நடந்தவர்களாய் மற்றும் மகிமையை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு படத்தோடு நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெயிப்போம். உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளுக்காக சபையாக இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உலகம் நடக்கிற ஆராதனைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு நன்றி. நடக்கும் போது ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் உடைய பெரிய சத்தியம் அறிவிக்கப்படட்டும். சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய நாடு செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்று சுகபலத்தோடு இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே உண்மை அன்றி வாழ கிருபை செய்யும்படியாக உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்கள் செய்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்களின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்லதாக. ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் வெற்றிலை வாசிப்பார்கள். சங்கீதம் 147 வெற்றிலை வாசித்த பிறகு நாங்கள் தமிழில் நாங்கள் படிக்கலாம். Halleluja, ja, es ist gut, unseren Gott Lob und Dank zu singen. Unsere Rüben haben froh und wunderschön. Der Herr baut Jerusalem wieder auf und führt die Verschleppten Israels zurück. Er heilt gebrochene Herzen und verbindet Wunden. Er zählt die Sterne und nimmt jeden einzelnen beim Namen. Unser Herr ist groß und seine Macht ist gewaltig. Sein Erkenntnis übersteigt alles, was wir begreifen können. Der Herr hilft den Demütigen, die Gottlosen aber wirft er zu Boden. Singt dem Herrn, dankt ihm, lobt unseren Gott mit Hafenklang. Er bedeckt den Himmel mit Wolken und spendet der Erde Regen. Er lässt auf Bergen grünes Gras sprießen. Er ernährt die wilden Tiere und jungen Raben, die nach Nahrung schreien. Die Kraft eines Pferdes beeindruckt ihn nicht. Wie armselig ist denn für ihn erst die Kraft eines Menschen. Er hat Freude an denen, die ihn ehren, ihre Hoffnung auf seine Gnade setzt. Lob den Herrn Jerusalem, lob deinen Gott Zion. Denn er hat die Riegel deiner Tore festgemacht und die Kinder in deiner Mitte gesegnet. Er hat deinem Volk Frieden geschenkt und dich mit besten Weizen gesättigt. Er lässt seine Befehle über die ganze Erde, schnell verbreitet sich sein Wort. Er schickt Schnee wie weiße Wolke und streut auf den Boden Reif wie Asche aus. Er schleudert Hagel wie Steine, wer kann in dieser Kälte überleben? Doch auf sein Wort hin schmilzt alles wieder. Er schickt seine Winde und das Eis taut. Er hat Jakob sein Wort offenbart und Israel seine Gebote und Gesetze verkündet. Keinem anderen Volk hat er sie gegeben und sie kennen seine Gesetze nicht. Halleluja. Amen. தமிழ் வாசிக்கும் சங்கீதம் 147. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கொண்டு சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தமும் எழுப்புகிறார், துன்மார்க்கரை கரமடையும் காக்கிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவர் தமது கருமலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவர் யார்?
யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அல்லேலூயா. தேவனை துதிப்போமா, உற்சாகமாக தேவனை துதிப்போம். சகோதரன் தேவனை பாடி கீர்த்தனை பண்ணும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இணைந்து கர்த்தரை ஆடுவோம். காயங்களை கட்டுற தேவனாயிருக்கிறார். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே அவர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். குதிரை வீரர்கள் பிரியப்படாமல் அவர் வெறுமை பிரியமாக கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே அவர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயர்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை துதிக்கு பாத்திரர், எல்லா கணத்துக்கும் துதிக்கு பாத்திரரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, விடுதலையோடு ஒரு தேவன் மேற்கொண்ட அன்பின் நிமித்தமாக அவரை துதிக்க ஆரம்பிப்போம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவரப்பா, ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விடாதவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே எங்களை தெரிந்து கொண்டவரே, கோழிதன் குஞ்சுகளை காப்பது போல எங்களை பாதுகாத்தவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், நீ செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காதவைகள். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கண்களே கிடைத்த கிருபையப்பா. உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இதுவரை உதவி செய்த எபினேசரே நன்றி. இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே நன்றி. சுகந்தந்த யெகோவா ராஃபா நன்றி. பெரந்தந்த எல்சடா நன்றி. சமானந்த யெகோவா சாரோம் நன்றி. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் ரோஹி நன்றி. எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காதேஸ் நன்றி. நீதி நியாயஞ்சர யெகோவா சிக்கேனு நன்றி. இரக்கமுள்ள தேவனாய ஏலமன் நன்றி. இவள தேவனாய சாய் நன்றி. ஏல்கடோல் மகாதேவனே, ஏல்கிப்போர் வல்லமுள்ள தேவனே, ஏலோலாம் சதாகாலம் உள்ளவரே, ஓசேனு உருவாக்குகிறவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம், அற்புதங்கள் செய்தவரே ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம், அற்புதங்கள் செய்தவரே ஸ்தோத்திரம். அப்பா அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அப்பா ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த நன்மைகள் தங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆச்சரியமே. நீங்கள் செய்த நன்மைகள் தங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆச்சரியமே. எண்ணி எண்ணி பார்த்து ஸ்தோத்திரங்கள் வேண்டுமையா. எண்ணி எண்ணி பார்த்து ஸ்தோத்திரங்கள் வேண்டுமையா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அப்பா ஸ்தோத்திரம், அப்பா அப்பா ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே என்னை
காப்பது போல என்னை காத்து வந்தீர். கோழிகள் குஞ்சுகளை காப்பது போல என்னை காத்து வந்தீர். எண்ணி எண்ணி காத்து ஒரு உம்மை பாடிய உற்சாகம் வேண்டுமையா. எண்ணி எண்ணி காத்து ஒரு உம்மை பாடிய உற்சாகம் வேண்டுமையா. அப்பா அப்பா சோத்திரம், அப்பா அப்பா சோத்திரம், அப்பா அப்பா சோத்திரம், அப்பா அப்பா சோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு சோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு சோத்திரம். நல்லவரே நல்லவரே சோத்திரம், அற்புதங்கள் செய்பவரே சோத்திரம். நல்லவரே நல்லவரே சோத்திரம், அற்புதங்கள் செய்பவரே சோத்திரம். அப்பா அப்பா சோத்திரம், அப்பா அப்பா சோத்திரம், அப்பா அப்பா சோத்திரம், அப்பா அப்பா சோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு சோத்திரம். சொல்லுவோமா? நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரங்களே. சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரங்களே, அற்புதங்கள் செய்பவரே ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே அற்புதங்கள் செய்கிறவரே, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரே. லாசருவை வெளியே வா என்று சொன்னவுடன் மரித்தவன் உயிரோடு எழுந்தான். அப்பா, நான் இருவர் விதவையின் மகனே, வாலிபனே எழுந்திரண்டு சென்றவளது மரித்தவன் பாடையை விட்டு உயிரோடு எழுந்தான். சிறு பெண்ணை பார்த்து கையை பிடித்து உயிரோடு எழுப்பினவரே, இன்றும் அற்புதங்களை செய்கிறவரே, குருடனின் கண்களை பார்க்க செய்தவரே, செவிடரின் செவிகளை கேட்க செய்தவரே, இருதயம் நொறுங்குண்டவளை குணமாக்கிறவரே, காயங்களை கட்டுகிறவரே. ஹல்லேலூயா. பிரியமானவரே, தேவன் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவரை குணமாக்குற தேவனாய் இருந்தார், நல்லவராய். அது மாத்திரமல்ல, நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லோருக்கும் சேர்ந்த பாடல், எல்லோரும் சேர்ந்து இணைந்து விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாரும் ஆகும், எல்லாமாகும், உம்மாலாகும், எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும்.
யாவையும் செய்து முடிப்பவரே. விசுவாசத்துடன் இந்த பாடலை பாடுவோம். எனக்கு குறித்த இதை நிறைவேற்றி முடிப்பேன். எனக்காக யாவையும் நீ செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதிக மாற்றம் சேர்ந்து பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மகாராஜ காரியம் மகாராஜ காரியம் மகாராஜ காரியம் வெள்ளாமே உம்மாலம் ஹalleluya வெள்ளாமே உம்மாலம் எல்லாம் கண்களை பார்க்க செய்தவரே, செவனை கேட்க செய்தவரே, சப்பானிகளை நடக்க செய்தவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரே, ஒரு வார்த்தையினாலே சுகமாக்கிறவரே, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே, இருதை நெருங்கின்றவளை குணமாக்கிறவரே, காயங்களை கட்டுகிறவரே, இஸ்ரவேலின் தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் இன்று அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள்
என் வாழ்வில் செய்பவரே எண்ணியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுமா? எண்ணியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் வந்து என்னை சூழ்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் வந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை தோக்கி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் வந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை தோக்கி பாடுவேன். இழந்திடாமல் காத்தீரையா, உங்கள் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இழந்திடாமல் காத்தீரையா, உங்கள் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுவதெல்லாம் ஒரு தாயை போல பேசியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் இருந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை தூக்கி பாடுவேன். தனிமையிலே நான் அழுவதெல்லாம் ஒரு தாயை போல பேசியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் இருந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை தூக்கி பாடுவேன். குறைகளெல்லாம் திருமய தந்து என்னையும் நெருங்காமை நீங்கினீரையா. குறைகளெல்லாம் திருமய தந்து என்னையும் நெருங்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் ஒரு சுந்தாரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். பலகுலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை தூக்கி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஒரு சுந்தாரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். பலகுலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை தூக்கி பாடுவேன். எடுத்தீரையா, எந்தன் தலையை நீ உயர்த்தீரையா. எடுத்தீரையா,
எங்கள் தலையை நீர் உயர்த்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. வாழ்நாள் ஈடாகுமோ. ஆமென். சகல துதி கனம் உமக்கே தரும். உற்சாகம் கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு யாரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே கூட இந்த உரை நடத்துவாராக. ஆகவே இதுவரை நம்மை நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்துவார். ஆகவே நாங்கள் தொடர்ந்தாலும் உள்ளவர்கள் வரவில்லை. ஆனாலும் அடுத்த முறை வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆகவே ஒரு சவிசார பார்த்துக் கொண்டு இன்றைய நாளில் அடுத்த வாரம் உபவாச கூட்டம் இருக்கிறது மறந்துள்ளார்கள். 5ஆம் தேதி 7ஆம் மாதத்துக்கான உபவாச கூட்டம் இருக்கிறது என்பதை அறிய தருகிறோம். கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதே போல இப்போ தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக எல்லோரும் வருமானப்பட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது நடந்து வருகிற நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவை நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறபடினால இப்பொழுது சகோதரன் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக காணிக்கை கொடுக்க போகிறோம். தொடர்ந்து சின்ன பிள்ளைகளுடைய வசனங்களை கேட்க போகிறோம். அன்பான கர்த்தாவே, இந்த வழியில் உற்சாகங்களோடு நாம் கொடுக்கிறோம். நம்மளையும் காணிக்கை அனுகரிங்க. இந்த இடத்துல செய்யக்கூடிய வசனங்கள் சொல்லப்படுறார்கள். அவர்களை பலப்படுத்துங்க. ஒரு வசனங்களும் ஆண்டவரை இந்த நாட்களில் அவர்களை ஆண்டவரை இன்னும் திடப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். நல்லது. உற்சாகமாய் கொடுப்போம். உற்சாகமான வசனங்களை சொல்வோம். வாங்குவோம்.
அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கொண்டு பேச வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஆஸ்தி கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றே உணர்ந்தேன். என் ஆஸ்தி கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றே உணர்ந்தேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரை உம்மில் இணைத்திடவே அவரை உமக்காய் உழைத்திடவே. என்னால் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. வார்த்தைக்கு விரோதமாக வருகிற எல்லா எதிர்ப்புகளும் இயேசு நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஆவியாருடைய ஆளை கூட ஆப்பத்தருகிறோம். ஆளுகை செய்வோம் இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்தலை குறித்து நான் பேசப்போகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிறக்கும் பொழுது நாங்கள் புதிய குழந்தைகளை போல் இருக்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் நாங்கள் வளருகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். குழந்தை நிலையிலேயே நாங்கள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சாதாரணமாக குழந்தைகள் மனதெடுக்கிற பெற்றோருக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு எந்தெந்த நாட்களிலே எப்படி பால் கொடுக்க வேண்டிய நேரத்திலே பாலை கொடுக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டிய நேரத்திலே ஆகாரம் கொடுக்க வேண்டும், அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ப விதத்திலே ஆகாரம் கொடுக்க வேண்டும். சரீர பிரகாரமாக நாங்கள் வளருவது. ஆவிக்குரிய உள்ளான மனிதன் வளருவதற்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை வளர்க்கிறதாய் காணப்படுகிறது. எனவே ஆவிக்குரிய ஜீவிலே நாங்கள் வளர வேண்டும்
என்பதை குறித்து இன்றைய நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் சத்திய வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிப்போம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அடைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் நாங்கள் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்னா வேத சத்திய வசனங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கை கொண்டு அவைகளை கடைபிடித்து கை கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது, அதாவது நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வளரும்படியாக அப்படி செய்தார்கள். எப்படி செய்தார், என்ன செய்தார் என்றால் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் 12 சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவனுடைய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதுவராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு தான் நாம் இனி குழந்தைகளாகிறாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி சபையிலே ஊழியர்களை ஏற்படுத்தி நாங்கள் வளருவதற்கு தான் ஆண்டவர் அப்படி சபையை வைத்திருக்கிறார். சபையிலே நாங்கள் வந்து சத்திய வசனங்களை கேட்டு நாங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப நாங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, நாங்கள் வளர வேண்டும். இப்ப நாங்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது ஒரு வகுப்பிலே வருடக்கணக்காக இருப்பதிலே வகுப்பேற்றப்பட்டு கொண்டு போகிறோம். அதே போல நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது ஒரே நிலையிலே நாங்கள் இருக்காமல் இன்னும் வளர்ச்சி பெற்ற ஒரு முதிர்ச்சி பெற்ற நிலையிலே நாங்கள் வர வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்வது. அதற்குரிய வேத வசனங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்து சொல்லப் போகிறேன். நாங்கள் எந்த அளவிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் கண்ட வேண்டும். முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது அந்த நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய சந்ததியாக நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மறுபடியும் பிறக்குகிறோம். எனவே நாங்கள் பழைய காரியங்களோடு நாங்கள் வளர முடியாது. பழைய என்றால் என்ன? பாவத்திலே நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்கள் ஆவிக்குள்ளாக நாங்கள் ஆன்மீகத்திலே வளர முடியாது. பாவத்தை விட்டு விட வேண்டும். மற்றும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின. அப்போ ஒரு புது சிருஷ்டியாக நாங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று இருப்போம். அப்போ முதலாவது நாங்கள் எண்ணத்திலே நமக்கு இருக்க வேண்டும். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின என்று பழைய காரியங்கள் இவர்கள் பழைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு நாங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் புதிய சிருஷ்டியால் இருக்கிறோம் என்று முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நாங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் வளர வேண்டும். வேதம் சொல்வது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஞானத்திலே விருத்தி அடைந்தார், வளர்ச்சியிலே அவர் விருத்தி அடைந்தார், தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அவரை பின்பற்றுகிற நாமும் வளர வேண்டும். அவருக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் வளர்ந்து விசுவாசத்திலே வளர வேண்டும், அவருடைய கிருபையிலே வளர வேண்டும், அன்பிலே வளர வேண்டும். பலவித காரியங்கள் வளர்ச்சியை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு முதிர்ந்த நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். குழந்தைகள் எப்பொழுதும் குழந்தைகளாக இருப்பதில்லை. ஒரு ஆண்டு 3 ஆண்டு 2வது வயது வருகிறது. இப்படி படிப்படியாய் குழந்தை வளர்கிறது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் குழந்தைகளாய்த்தான் பிறக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை நிலையிலே இருக்கக்கூடாது, நாங்கள் முதிர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால்
நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால், இப்ப உங்களை ஆவிக்கு எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்களிடம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தது. இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களால் இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப அந்த சபையிலே இருந்த பொழுது சபையில் இருந்தவர்கள் குழந்தைகளைப் போலவே நான் இருக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசிகள் அந்த குழந்தை நிலையிலே இருக்கிறார்கள். அது என்னென்று அவர்கள் சொல்கிறார்கள், நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிறது பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே மாம்சத்துக்குரியவடையெல்லாம் இருக்கிறபடினால் நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இப்ப நாங்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், ரட்சிக்கப்படாத மனிதன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே சபைக்குள்ளே ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று பவுல் சொல்வது போல மாம்சத்துக்குரியவர்கள், ஒன்று ஆவிக்குரியவர்கள். அப்ப வேதம் நமக்கு நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப இங்கே பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் குழந்தைகளை போல் இருக்கிறீர்கள், இன்னமும் பாலை குடிக்கிறவர்களாக தான் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நிலையிலே விசுவாசங்கள் இருந்தால் அது பரிதாபத்துக்குரிய நிலை. அப்போ ஒரு குழந்தை வளராவிட்டால் நாங்கள் டாக்டரிடத்தில் எடுத்து சொல்லுவோம், என்ன இந்த ஒரு வயதாகியும் வளர்ச்சி காணப்படவில்லை என்று. அப்ப ஏதோ குறைபாடு இருக்கிறது. அப்ப நம்முடைய ஒரு மரத்தை நட்டால் அந்த மரம் வளரவில்லை என்றால் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. நாங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றியும் எல்லாம் செய்து வளராவிட்டால் ஏதோ குறைபாடு. அதே போல நாங்கள் ஆன்மீக ரீதியிலே நாங்கள் வசனத்தை கேட்கிறோம், எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சி இல்லை. ஒரு ஆவிக்குரிய முதிர்ந்த நிலைக்கு நாங்கள் வர முடியாமல் ஒரே லெவலிலே இருக்க விரும்புகிறோம். அந்த நிலையிலே இருந்தால் போதும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், இனி என்ன நாங்கள் பரலோகம் போவோம் என்று நாங்கள் அப்படியே இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. பவுல் பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது எபேசியர் நிருபத்திலே உள்ளான மனிதர்களே வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் உயரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் என்று ஜெபிக்கிறதை நாங்கள் காணுகிறோம். பவுல் எந்த இடத்திலும் உலக காரியங்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபித்ததாக நிருபங்களை காண முடியாது. ஆவிக்குள்ளாக வளர வேண்டும் என்றுதான் அவர் ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை நிருபங்களிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப விசுவாசிகள் வளருவதற்கு ஏற்ற காரியம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடைப்போம், எண்ணத்தை குடிப்போம். ஆண்டவர் சொல்ற இவர்களெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனை தேடும் பொழுது தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். நாங்கள் தேவைகளையே தேடிக்கொண்டிருந்தால் என்ன? அப்ப நாங்கள் தேவன் சொல்வதற்கு மாறாகத்தான் இன்றைக்கு அநேகர் செயல்படுறோம். ஆண்டவர் சொல்றார் தேவனை தேடுங்கள், நாங்கள் தேவைகளை தேடுகிறோம். ஆண்டவர் சொல்றார் தேவனை தேடுங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். அதாவது ஜனங்கள் இன்னைக்கு தேவனை தேடுவதை விட்டுவிட்டு தேவைகளையே நோக்கி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். இதெல்லாம் நோவாவின் நாட்கள் நடந்த போலதான மனுஷகுமாரன் நாட்கள்ல நடக்கும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த கடைசி நாட்கள் இதிலே நாங்கள் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள பூதங்கள் நான் அலைபட்டு அலைகிறவர்களை புரியாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அவர்களுக்குள்ளே வளரும் பொழுதுதான் பிரியமானவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய முடியும். நாங்கள் வளராமல் குழந்தை நிலையிலே இருப்போமாக இருந்தால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த பற்பல உபதேசங்களை கேட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் நாங்கள் தான் ஆண்டோடைய வருகையில் பங்கடையாமல் நாங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் சபைக்கு சொல்லும் பொழுது சபை மக்கள் அதை கருத்துடன் கேட்டு உண்மையாகவே இந்த சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பெரியா பட்டணத்து மக்கள் நட்புல சாமிகளாய் மாற காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் நட்புணசாலிகளாய் மாறினார்கள். எனவேதான் நாங்கள் சொல்லப்படுகிற காரியங்களை வேதத்திலே எப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நாங்கள் ஒரு நட்புணசாலிகளாய் நாங்கள் மாற முடியும். அவர் கிறிஸ்துவுக்குள் குழந்தை நிலையிலிருந்து நாங்கள் வளருகிற ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். அதற்கு நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுவதை வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும்
சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்தால் உண்டானார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கொள்ள மனிதன் பாய்க்குவான். முதலாவது கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்கணும். எப்படி நாங்கள் ருசி பார்க்கணும்? அவரோடு நாங்கள் பழகி பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் அவர் நல்லவரா. ஒரு மனிதனோடு பழகி பார்த்தால்தான் தெரியும் அவர் நல்லவனா பொல்லாதவனா. அப்ப தேவன் நல்லவர். அவர் சொத்த இதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நாங்கள் அவர் கர்த்தரை எக்காலத்தில் எங்களுக்கு நன்மை நடந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். எங்களுக்கு தீமை நடந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் பொல்லாதவர் என்று எந்த இடத்துல எங்களுக்கு தீமை நடக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை பொல்லாதவரை பார்க்கிறோம். எங்களுக்கு நன்மை நடக்கும் பொழுது மாத்திரம் அவரை நல்லவராய் பார்க்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சகலவித துர்க்குணங்களை விட வேண்டும், சகலவித கபடத்தை விட வேண்டும், சகலவித வஞ்சகங்களை விட வேண்டும், பொறாமைகளை விட வேண்டும், புறங்கூடுதலை ஒழித்து விட்டால் இவைகள் எல்லாம் அழித்து விட்டு இவைகள் என்றும் உங்களுக்குள்ளே காணப்படாமல் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் பழைய காரியங்கள். இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வளரும்படி நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தனிப்பட்ட முறையிலே ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலத்தின் மேல் வாங்கியாயிருங்கள். ஒரு குழந்தையை பாருங்கள், அது அந்தந்த நேரத்துக்கு பாலுக்காக வாங்கிட்டு கதறும். அதே போல நாங்களும் குழந்தை பாலுக்கு அழுகிறது போல இந்த வார்த்தைக்காக நாங்களுக்கு தவிக்க வேண்டுமா? அதுதான் சொல்லுகிறார் பேதுரு. புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று. அப்ப இந்த வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை தான் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்க்க முடியும். எனவே நாங்கள் வளருவதற்கு ஆன்மீக இது கர்த்தருடைய வசனம் தான். வேதம் என்ன சொல்கிறது? மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லில் பூவை போல இருக்கிறது. புல் உள்ளரும் பூவிலும் கர்த்தருடைய வசனம் இதுவே. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இது. அப்போ வானம் பூமி அழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. எனவே அவருடைய வார்த்தை தான் நம்மை ஆவிக்குரிய இதயத்திலே வளர்க்க முடியும். எனவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் எங்களுக்கு வார்த்தைகளை புரிய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் படிக்கும் பொழுது, வாஞ்சியாயிருந்து படிக்கும் பொழுது, அதன் மூலமாக நாங்கள் ஆவிக்குரிய இதயத்திலே வளருவதற்கு முதலாவது இது அவருடைய வார்த்தை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், நமக்கு இன்னும் ஆன்மீக ரீதியத்திலே வளருவதற்கு, ஒரு குழந்தை வளருவதற்கு குறிப்பிட்ட காலம் தான் பால் கொடுக்க முடியும். தொடர்ந்து பாலையை கொடுத்துக் கொண்டிருக்கிற குழந்தைக்கு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு சத்துணவுகளை நாங்கள் கொடுக்கிறோம். அதே போலதான் அங்கே எபிரேயர்களை சொல்லுகிறோம், நாங்கள் பாலை குடிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நிறுவனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 5வது அதிகாரம் 12-14, எபிரேயர் 5:12-14 வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். காலத்தை பார்த்தால் போதுகிறாக வேண்டிய காலத்தை பார்த்தால் என்றால் என்ன? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள், அந்த காலத்தை பார்த்தால் இப்ப நாங்கள் எப்படி இருக்கணுமா? போதகரா, மற்றவர்களுக்கு போதிக்கிறவராய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டும். மூல உபதேசங்கள் அடிப்படை காரியங்களையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடிப்படையிலிருந்து மூல உபதேசங்களை, அஸ்திவார உபதேசங்களை தான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் வளர்ச்சி இல்லை. அப்பதான் சொல்லப்படுகிறது சொன்னால், நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலையே குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் பலமான ஆகாரத்தை உண்ணப்படவில்லை. பால் உண்ணுகிறவர்கள் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கின்றான். தொடர்ந்து பாலை குடித்துக் கொண்டிருந்தால் வளர்ச்சி பெருசா கிடைக்காது. இந்த நீதியான அந்த இதன் மேல் அது பழக்கம் இல்லை, அவர்களுக்கு அது பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பலமான ஆகாரம் என்று சொன்னால் நன்மை தீமை அறியத்தக்கது என்று பகிர்ச்சியினால் பகுத்தறியத்தக்கதாக
அப்ப நல்ல ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வரும் பொழுதுதான், ஆவிக்கு ரீதியில் நாங்கள் வளரும் பொழுதுதான் நன்மை என்ன தீமை என்ன என்று நாங்கள் பகுத்தறியக்கூடிய ஒரு பூரண வயதுள்ளவர்களுக்கு தான் அந்த அதாவது ஒரு பாருங்கள், ஒரு விருத்தி அடைந்த ஒரு ஒரு குழந்தை நிலையிலிருந்து ஒரு பூரண நிலைக்கு வருவது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லுவோம் இல்லையா? ஒரு 12-13 வயதுக்கு பிறகுதான் நாங்கள், அதாவது குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? அப்போ பகுத்தறியத்தக்கதான் அவர்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு புரிய வேண்டிய ஞானஸ்தானம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு அவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அந்த வெறுத்தெறிகிறது அவர்களுக்கு. அந்த நிலைக்கு நாங்கள் ஆவிக்கு ரீதியில் வரும் பொழுது அதான் நமக்கு சத்திய வசனங்கள் இந்த நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் அடிப்படை உபதேசங்களுக்கே நாங்கள் கீழ்ப்படியாமலாக இருந்தோமாக இருந்தால், அதே நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தோமாக இருந்தால், அந்த வார்த்தைக்கு ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது மனம் திரும்பும் ஒரு காரணத்துக்கு அந்த வேதம் சொல்லியிருந்தால் உண்மையாக நாங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று வேதம் சொல்லியிருந்தால் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருப்போம். பரிசுத்தாவியை பெறுங்கள் என்று வேதம் சொல்கிறபடினாலே நாங்கள் பரிசுத்தாவியானவரை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்கிறபடினாலே உலகத்தை விட்டு வேறு பிரித்து வாழ வேண்டும். இன்னும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் உபதேசத்திலே தரித்திருந்தார்கள் திருச்சபையிலே, அப்பம் விட்டுதல் திருவிருந்து பந்தியில் அமர்ந்தார்கள், ஜெபம் பண்ணுதல், இதில் எல்லாம் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அந்த சொல்லப்படுகிறது. எனவே இதே காரியங்கள் அடிப்படை காரியங்கள், அஸ்திவார உபதேசங்கள், இவைகளை நாங்கள் கேட்டு இவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இன்னும் ஒரு முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு நாங்கள் அதே இதிலேயே நாங்கள் நிற்காமல், அப்ப அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும், அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் பார்க்கலாம். அடுத்த லெவலுக்கு நாங்கள் வரணும். பாருங்க, உலகம் பிரகாரமாக மக்களை பார்க்கணும். அவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள், நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போகணும் என்று சொல்வார்கள். இந்த நிலையிலேயே இருக்க விரும்ப மாட்டார்கள். இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீகத்திலே, கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் சத்திய வசனங்களை இன்னும் ஆழமாக அறிந்து அவருக்குள்ளே நாங்கள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். வேதம் அடுத்த இதில் சொல்லப்படுகிறது, நாங்கள் பூரணராகும்படி நாங்கள் கடந்து போகும்படியாக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தொடர்ந்து வாசிப்போம். இப்ப என்ன சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள் என்ன, அஸ்திபார உபதேசங்கள் என்ன என்று சொன்னால், அதாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல் முதலாவது. அடுத்தது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அடுத்தது ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி உபதேசம். அடுத்தது கைகளை வைக்குதல் அப்படின்னு சொன்னால் வியாசல் கைகளை வைத்து விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நித்திய நியாய தீர்ப்பு. அடுத்தது நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல், மறுபடியும் இதை குறித்தே சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இப்போ அதே போட்டுக்கொண்டிருந்தால் நாங்கள் அந்த லெவலிலே இருப்போம். மனம் திரும்பாது இருந்தால் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க வேண்டும். திருமுழுக்கு எடுக்காதிருந்தால் நாங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். அடுத்தது கைகளை வைப்பதை குறித்த விசுவாசத்தை கொடுக்கிற அதிகாரங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நியாயத்திற்கு கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்படும். இதெல்லாம் அஸ்திவார உபதேசங்கள் என்று வேதம் தெளிவாக. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நாங்கள் பூரணராகும்படி கடந்து போவோமாக, தேவனுக்கு ஆனால் இப்படியே செய்வோம் என்று வாசிக்க 4-10 வரை வாசிக்கிறது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும்.
முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்களும் மழையை பெய்கிற இந்த பெற்ற நிலம் நல்ல விளைச்சலை கொடாமல் முட்செடிகளை முட்பூண்டுகளை விளைவித்தால் அது சுட்டரிக்கப்படுவதற்கு தான் அது நிலை இருக்கிறது. இப்போ தேவனை விட்டு தூரம் போகிறவர்களை தூரம் போகிறார்கள். ஆண்டவருக்குள்ளே அவர்கள் உறுதியாய் கட்டப்படவில்லை. அவர்கள் பாருங்கள், மலை மேல் அதாவது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து இயேசு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்ப பெருவெள்ளம் மோதி அடிக்கும் பொழுது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இடித்து போகிறது போல இந்த விசுவாசம் அஸ்திவாரம் சரியான முறையிலே போடாமல் கிறிஸ்துவ மேல் கட்டப்படாமல் ஒரு மேலோட்டமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள், தேவனை விட்டு பின்மாறி போகிறார்கள், தேவனை மறுதளிக்கிறார்கள். அப்படி அவர்களை திரும்ப மனம் திரும்புவதற்கு கூடாத காரியம் என்றதை வேதம் சொல்லுகிறது. எனவே நான் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவர் நாங்கள் சொல்ல முடியாது. தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவர் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ பேர் நானா என்று சொல்லுகிறவர்கள் கூட அவர்களை இன்றைக்கு தூரமாய் ஆண்டவரை விட்டு போயிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். நான் ஒரு நாளும் ஆண்டவரை பேதுரு அப்படித்தான் சொன்னார் பேதுரு. ஆனால் நீ சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தடவை மறுதளிப்பான்னு சொன்ன பொழுது அதை ஒத்துக்கொள்ளவில்லை பேதுரு. ஆனால் அந்த கட்டம் வந்த பொழுது சேவல் கூவின பொழுது பேதுருக்கு நினைவு வந்தது. ஆனால் கிருபையினாலே பேதுரு மனம் திரும்பி ஆண்டவருடைய கதறி எழுது தன்னை ஒப்புக்கொடுத்த பொழுது இன்றைக்கு இந்த இயேசு பரிசுத்த ஆவியை பெற்ற முதல் பிரசங்கம் செய்தது பேதுருதான். அன்றைய தினம் சபை 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டுத்தான். பிரியமானவர்களே, நாங்களும் பேதுருவை போல நாங்கள் அப்படி சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே நலமான காரியங்கள் இருக்கிறது தேவன் காண்கின்றார். எனவே நாங்கள் அங்கே என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார் அந்த பிரியமானவருடைய 9வது வசனம், நீங்கள் இப்படி சொன்னால் இப்படி நாங்கள் பிரியமானவர்களை நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு ஏதுவான ஞான காரியங்களும் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம் என்று சொல்றோம். நாங்கள் இப்படி சொன்னாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறது நல்ல காரியம். ஆனால் என்ன பிரியமானவர்கள், எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வளர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதற்கு என்ன சில சாட்டுப்போக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. என்னால் ஜெபிக்க முடியவில்லை, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் சில காரியங்களை பிசாசின் மேல் நாங்கள் சுமத்துவோம். பிசாசு எனக்கு தடையை கொண்டு வருது, பிசாசு எனக்கு வேதம் வாசிக்க விடுவதில்லை, பிசாசு ஜெபிக்க விடுவதில்லை என்று சொல்லி சாத்தானை நாங்கள் குற்றப்படுத்துகிறோம் சொல்லி அதை சொல்றோம். ஆனால் எங்களுடைய அலட்சியத்தன்மையினாலே வேதம் சொல்ற தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு இருந்ததுங்க அவங்களை விட்டு ஓடி போவான் என்று. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரம் முதலாவது நாங்கள் தேவனை கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு எது சொல்லுகிறது, வேதம் கூட பழைய பாட்டில் கீழ்ப்படுதல் உத்தமம். அப்ப இன்றைக்கு நாங்கள் எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், வாரம் எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம். அந்த வார்த்தைக்கு வேத உபதேசங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நாங்கள் வளர்ச்சி பெற முடியும். அல்லது அதே குழந்தை நிலையிலேயே வருஷக்கணக்காய் 10 வருடம் 20 வருடம் ஆனாலும் அதே மனம் திரும்புதல், அதே ஞானஸ்தானத்தை பற்றிய கதை, அதே மருத்துவ உயிர்த்தெழுதல் பற்றி அடிப்படை உபதேசங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். பவுலே சொல்கிறார், உங்களுக்கு நான் இதைத்தான் பாலைத்தான் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாயிருக்கிறீர்கள், இன்னும் மாம்சத்துக்குள்ளாயிருக்கிறீர்கள். அப்ப அதே கொருந்து சபையை போல நாங்கள் இருப்போமாக இருந்தால் எப்படி நாங்கள் முதிர்ச்சி நிலைக்கு வர முடியும்? யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிற தெளிவாய் காலத்தை பார்த்தால் நீங்கள் போதுகளாயிருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளை போல இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் குழந்தை நிலையில் இந்த பலமான ஆகாரத்தை கொண்டு பூரணராகும்படி நாங்கள் கடந்து போகும்படியாக வேதம் சொல்கிறது. மறுபடியும் நான் இந்த வேதத்துக்கு நாங்கள் வருகிறேன். பாருங்கள், வேதம் தான் நமக்கு வளர்ச்சியை கொண்டு வருகிறது. ஒரு மரத்தை நட்டால் அந்த மரத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், பலவிதமான பசலைகள் உரங்களை நாங்கள் போட வேண்டும். அப்பதான் அந்த மரம் நன்றாக வளரும். அப்ப ஒன்றுமே இல்லாமல் சும்மா மரத்தை நட்டு விட்டு விட்டால் எப்படி வளரும்? அது வளராது. அப்ப நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மரத்துக்கு ஒப்பாக வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது சொன்னால், சங்கீதம் 1-3 வரை வாசிப்போம்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்ட மரத்தை போலிருப்பான்? ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட மரம்? தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். எப்படி என்று சொன்னால் வாய்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப நாங்களும் வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல நாங்கள் செழித்து வளர்வதற்கு எங்களுக்கு இந்த வேத தியானம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்ப இந்த இரண்டும் சேர்ந்து நமக்குள்ளே செய்யப்படும் பொழுது நாங்கள் ஒரு இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்போம். வேதம் சொல்றது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனவே நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் வளருவதற்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பெருமை வாங்கியாருங்கள் என்று பேரில் சொல்வது போல இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தின்படி தியானமாயிருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். அப்ப நாங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று வேதம் சொல்கிறது. உடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று வேதம் சொல்றது. சங்கீதம் 10 சொல்லப்படுகிறது. அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் அது கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. அப்ப அவருடைய வார்த்தை, அதாவது சங்கீதம் 19 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இறுதியாக சங்கீதக்காரன் சொல்கிறார், தன் பிள்ளைகளை உணர்வுடன் யார்? என் கண்களை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானத்திலே சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது வேத வசன தியானம். இப்ப நாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு விசுவாசம் பெற்றாயிருக்கிறது, நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போக மாட்டோம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்போமாக இருந்தால், ஆண்டுடைய வார்த்தையை படிக்காமல் இருப்போமாக இருந்தால், ஜெபிக்காமல் இருப்போமாக இருந்தால், நாங்கள் ஒருமனப்பட்டு குடும்பமாக ஜெபிக்காமல் இருப்போமாக இருந்தால் எங்களுக்குள்ளே வளர்ச்சியை நாங்கள் காண முடியாது. எனவே ஒருமனப்பட வேண்டும், சபையிலே ஒருமனப்பட வேண்டும், குடும்பங்களிலே ஒருமனப்பட வேண்டும், தனிப்பட்ட முறையிலே தேவனை தேட வேண்டும். அப்ப இதெல்லாம் நமக்கு கஷ்டம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. தேவன் ஒரு கடினமான காரியத்தை எங்களுக்கு சொல்லவில்லை. எல்லாம் இலகுவான காரியம். இயேசுகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒவ்வொரு வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை தன்னுடைய 33வது வயதிலே அவர் ஆரம்பித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நாங்களும், அதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வளர வேண்டும். இதே நிலையை நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இப்ப நாங்கள் எதிலேயுமே, அதாவது திருப்தி கொள்ளக்கூடாது, எங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் இன்றைக்கு உயிருடன் வாழ்வது, சுகமுடன் இருப்பது அவருடைய கிருபை. எனவேதான் இறுதியாக வேதம் என்ன சொல்கிறது? 2 பேதுரு 3:18 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையிலும் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய கிருபையிலும் அவர் அறிவு வளருங்கள். அப்ப நாங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டோம். எப்படி கிருபையை பெற்றுக்கொண்டோம்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம். ஆனால் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளாக இருந்தோம், அவருடைய கிருபையினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப பாவத்திலே மறைந்து போயிருந்த எங்களை கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே அவர் உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் கிருபையினால் வாழ்கிறோம். அந்த கிருபை, அதாவது தகுதி இல்லாமல் தேவன் அளிக்கிற அந்த ஈவு, அதிலே நாங்கள் வளர வேண்டும் என்ற வேதம் சொல்கிறது.
கிருபையை நாங்கள் விருதாவாக்க கூடாது. நமக்கு கொடுக்கிற, அதாவது யோனாவிலே ஒரு வசனம் இருக்கிறது, பொய்யான மாயை பின்பற்றிகள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று. அப்ப பொய்யான மாயை என்ன? இந்த உலகம் மாயா இருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கிற மாயான விக்கிரகங்களை ஜனங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதுவைகள் தான் நம்முடைய தெய்வங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பொய்யான மாயை. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய சொந்த சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று. அப்ப உலகம் கொடுக்கிற இந்த மாயானதை நம்பிக்கொண்டு, பொய்யான மாயை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப கிருபையின் நாட்கள் முடிவுக்கு வருகிறது. தேவனுடைய கிருபையை நாங்கள் அனுப்புகிற காலம், ரட்சணையினால் கிருபையை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு தருகிறார். அதை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. பொய்யான மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக கிருபையிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னும் கிருபையினார் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கிருபையினார் என்று சொல்லி நாங்கள் வளருவதற்கு ஆண்டுடைய கிருபையை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். எனக்கு இந்த பலவீனமாக இருக்கிறது, இதை நான் மேற்கொள்ளக்கூடிய கிருபை தாரும் என்று தைரியமாய் ஏற்ற வேளையில் எங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரக்கூடிய சிலாக்கியத்தை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த கிருபை நாட்கள் முடிவுக்கு வருகிறது. இதுதான் கர்த்தரை தேடுகிற காலம், இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல காலம். இந்த காலத்தை நழுவவிட்டால், இந்த தருணத்தை நழுவவிட்டால், இந்த வாய்ப்புகளை நழுவவிட்டால் இன்னொரு சந்தர்ப்பங்கள், இன்னொரு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுதலை காதுள்ளவன் கேட்க கடவன். வாய்ப்புகளை நடுவ விடாதிருங்கள், இன்னும் காலத்தை பின்போடாதிருங்கள். இனி காலம் செல்லாது. எனவே கொடுக்கப்பட்ட தருணங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நாளிலே நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம். இன்னும் நான் ஆண்டவருக்குள்ளே 10 வருடம் ஆயிற்று, 15 வருடம் ஆயிற்று, 5 வருடம் ஆயிற்று, இப்படி என்று சொல்லி காலத்தை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப இதே நிலையில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்கள் பரிதவிக்கப்பட்டோம். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் சகல ஜனங்களை காட்டில் நாங்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள். இம்மைக்காக என்றால் உலக தேவைகளுக்காக மாற்றம் நாங்கள் ஆண்டவரை தேடவில்லை. நாங்கள் நித்தியத்துக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம். வேதம் சொல்வது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுவேன் என்றதான் அவருக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாயிருக்கிறது. அநேக வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு பிரதானமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன். யோவான் எழுதுகிறார், அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நாங்கள் அதாவது வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமாக இருக்கத்தக்கதாக அவர்களே நிலைத்திருங்கள். அப்ப ஆண்டவர்களே நிலைத்திருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உலகத்திலே இயேசு அன்றி மனிதர்கள் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் அன்றி நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு இயேசுவிலே நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 24 அக்கிரமம் மிகுதியானபடினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் யார் நிலைக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ரட்சிப்பை பெறுவார்கள். எனவே இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, விசுவாச துரோகம் முன்பு நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனிதன் வெளிப்பட்டாருடைய அந்த நாள் வராது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது விசுவாச துரோகம் என்று வெளிப்படுகிற நாட்கள். எனவே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஆழமாய் வேரூன்றி கட்டப்பட வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாஞ்சைகளை, விருப்பங்களை உண்டு பண்ணி நாங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஒருபடி வளர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக செபம் பண்ண நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு வாரம் நமக்கு உருவாக வேண்டும். அப்ப நாங்கள் இப்படி செய்யும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்வோம். தவிர சாதாரணமாக சபைக்கு வரலாம் போகலாம் இருந்தால், எந்தவித கிரியைகளும் செய்யாமல் இருந்தால் நாங்கள் வளர முடியாது. ஒருபடி நாங்கள் வைக்கும் பொழுதுதான் அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். எனவே நான் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வருகை சைவமாக இருக்கிறது நாங்கள் அறிகிறோம்.
அப்ப எங்களுடைய நிலையை நோக்கி பார்ப்போம். ஆதி அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோமா? அதாவது வேதம் சொல்கிறது, நீங்கள் அனலும் இல்லை குளிரும் இல்லை, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விதைவெதுப்பான நிலையில் இருக்கிறீர்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆதி அன்பை விட்டா என்று உண்மையில் இருந்த ஒரு குறை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு செய்தியை சொல்லும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆவியானவர் சபைகளிலே குறைகளை சொல்லி காட்டும் பொழுது நாங்கள் அதிலிருந்து மனம் திரும்பும் பொழுது எங்களுடைய நன்மைக்காகத்தான், எங்களுடைய ஆத்மா அதாவது அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். எனவே நாங்கள் கேட்டு மனம் திரும்பி எங்களை ஒப்புக் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். இன்னும் ஒரே நிலையிலே இருக்காமல், குழந்தை நிலையில் இருக்காமல் நாங்கள் வளர வேண்டும், பூரணராக வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வளர வேண்டும் என்ற அந்த சத்திய வசனங்களை ஏற்றிக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளர வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியான ஒரு நிலையை சொல்லி நாங்கள் கேட்டவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்தின்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேரம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிங்கு நடந்தது வாழ்க்கை. ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிங்கு நடந்தது வாழ்க்கை. வாழ்வுதரும் வாழ்க்கை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்த வந்து தங்கும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு போதும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உணர்வு, நிஜமில்லா உணர்வு, நிலையானது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே பிறந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போவது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் நடந்தால் போலிகள் தேவை நமக்கு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போவது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் நடந்தால்
நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. என்றும் மாறாத தெய்வம் எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும். ஜெபம் பண்ணுவோம். வாழ்வு தரும் ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. பேதுரு சொன்னது போல ஆண்டவரே, மாயான இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலரும் பூ உதிரும், கர்த்தருடைய வசனமோ இரண்டுக்கும் நிலைத்திருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. சிறுமைப்பட்டு ஆவியிலே நறுமுண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். இனி காலம் செல்லாது என்று சொல்லியிருக்கிறேன். கிருபை நாட்கள் முடிவுக்கு வருகிறது. கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை நழுவ விடாமல் ஆண்டவரே, இந்த கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னும் ஒருபடி நாங்கள் உமக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் குழந்தை நிலையிலே இல்லாமல் ஆண்டவரை பாலை குடிக்கிற குழந்தைகளை கூட இல்லாமல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருந்து நாங்கள் ஆண்டவரை நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்க பூரண பயனுள்ளவர்களாக நாங்கள் உமக்குள்ளே பூரணராக நாங்கள் மாற ஆண்டவரே. பவுல் சொல்கிறான், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். நான் புருஷனான பொழுது குழந்தைக்குரியவர்களை அழித்து விட்டேன் போல குழந்தை நிலை ஆண்டவரை மாறி ஒரு பூரண புருஷனாக நாங்கள் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் விடைபடுத்திக் கொள்ளும் நாட்களிலே கர்த்தாவே நல்ல தீர்மானங்களை எடுத்து இன்னும் உமக்குள்ளே ஒருபடி வளர பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் கர்த்தரை துதித்து ஆராதனை நிறைவு செய்வோம். நாமத்தை உயர்த்துவோம். ஆகவே நாங்கள் வளரும்படியாக புதுவாய் பிறந்த பிள்ளைகள் போல திருவசனமாகிய ஞான பாடலுமே வாஞ்சியை புல்லை போல் உலர்ந்திடும் வாழ்க்கை, பூவை போல் மறைந்திடும் வாழ்க்கை, புல்லை போல் உலர்ந்திடும் வாழ்க்கை, பூவை போல் மறைந்திடும் வாழ்க்கை. புவி வாழ்வின் மேன்மைகள் ஒன்றுமில்லை, நிலையான வாழ்வும் இங்கே இல்லை. புவி வாழ்வின் மேன்மைகள் ஒன்றுமில்லை, நிலையான வாழ்வும் இங்கே இல்லை. புல்லை போல் உணர்ந்திடும் வாழ்க்கை, பூவை போல் உணர்ந்திடும் வாழ்க்கை. மாயை மாயைதான் நடப்பதை நாம் அறியோம். நாளை என்பது நமது அல்ல, நமது ஜீவன் நம் கையில் அல்ல. நாளை என்பது நமது அல்ல, நமது ஜீவன் நம் கையில் அல்ல. நல்லவராம் நம் இயேசுவிடம் நமது வாழ்வினை
உலகத்தையும் சொந்தமாக்கி நமது ஜீவனை நாம் இழந்தார். யாவும் ஏதுமில்லை, மேன்மை ஒன்றுமில்லை, வாழ்ந்த வாழ்க்கையால் பயனில்லை. அகிலம் அனைத்துக்கும் ஆண்டவராய் இயேசு ஒருவரே ரட்சகராய். அகிலம் அனைத்துக்கும் ஆண்டவராய் நம் இயேசு ஒருவரே ரட்சகராய். வழியாய் ஒளியாய் வந்தவரே உள்ளத்திலே பிற உறுதி செய்வோம். வழியாய் ஒளியாய் வந்தவரே உள்ளத்திலே பிற உறுதி செய்வோம். உள்ளை போல் உணர்ந்திடும் வாழ்க்கை, போய் போல் மறைந்திடும் வாழ்க்கை. உள்ளை போல் உணர்ந்திடும் வாழ்க்கை, போய் போல் உணர்ந்திடும் வாழ்க்கை. துதிவாய் மேன்மைகள் ஒன்றுமில்லை, நிலையான வாழ்வு இங்கே இல்லை. துதிவாய் மேன்மைகள் ஒன்றுமில்லை, நிலையான வாழ்வு இங்கே இல்லை. உள்ளை போல் உணர்ந்திடும் வாழ்க்கை, போய் போல் மறைந்திடும் வாழ்க்கை. புல்லுலர்ந்தது பூவும் முதிரும். ஆகவே நாம் வளரும்படியாக சில செடிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அநேகமாக தண்ணிகளை ஒழுக்கினாலும் அது வளராது. காரணம் என்றால் அது கரளையாய் போன செடி. இதெல்லாம் கரளை வச்சு போட்டு வளருதே என்று சொல்வார்கள். அது எங்கே இருக்க வேண்டும்? எரேமியா 17:5, 6, 7, 8 வசனங்களை நாங்கள் படித்தால் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவனை குறித்து ஒரு மரத்தை கொண்டு, அந்த மரம் இது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமான புயவலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தரான் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம், மனுஷனுக்கு பயந்து நடக்கிறோம், மனுஷனுடைய காரியங்கள், மனுஷனுடைய கிரியைகளை செய்வது, ஆகவே மனுஷனுக்கு பயந்து காரியங்கள் செய்வது, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்கா கடைசி மட்டும் நம்பி இருந்த வீட்டு நம்பர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், கர்த்தரா அதை ஏற்படுத்துவோம். ஆகவே நாம் இஸ்ரேலில் இருந்தவர்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்கள். அதுக்கு சொல்லப்பட்டது, அவன் அந்தர வழியில் கராடைய போல செடிய போலிருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வளர்ச்சியான இடங்களிலும் குடியில்லாத உபகரணங்களிலும் தங்குவான். நன்மை வருவதை பார்க்க முடியாது. நாங்கள் எவ்வளவு காலம் நட்டப்பட்டு இருந்தாலும் எவ்வளவு காலம் அது வளர முடியாது, நன்மை வருவதை காண முடியும். அவன் எங்கே இருக்க வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்றான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் கர்த்தர் அவன் எப்படி இருப்பான், அவன் அங்கே இருக்கிறான் சொன்ன அடுத்த வசனம், அவன் தண்ணீர்கள் நுழைந்த அவாந்தர வழியில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்படும். அதான் சங்கீதத்தில் நாங்கள் ஒன்றிலிருந்து பார்த்தோம், தண்ணீரில் நாட்டப்படும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் பச்சையா இருக்கிற மலை தாட்சார வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாம கனி கொடுக்கிற மனம் போல அவன் இருப்பான். ஆகவே செழிப்பா இருக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் கராடைய போன செடி நாம திருவசனமாகிய ஞானப்பால் என்று வாஞ்சோடு நாங்கள் வளரும்படியாக கர்த்தர் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கர்த்தர் மேல நாங்கள் நம்பிக்கை வைத்தால் அது வாய்க்கும், கனி கொடுக்கிறவராக மாறுவோம் என்ற வசனம் நமக்கு சொல்கிறது. ஆகவேதான் எந்த இடத்துல நாங்கள் சொல்லும் பொழுது சொல்லுவோம், நாங்கள் இடத்துல வேலை செய்யும் பொழுது பிரச்சனை வந்தது, அவருக்கு 5 மீட்டர் போய் முடிச்சாங்க. அவன் சொன்னா, நீ எங்க மெம்பரா இருக்கிறியா, நீ மீட்டில இருந்தா தான் இந்த வழக்கை நான் விசாரித்தேன். அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. 10 வருஷமா 15 வருஷமா வேலை செய்தார், காசு கிடைக்கவில்லை. பிரச்சனை வந்தது. ஆனா ஒரியவர்கிட்ட போறவர், நீ எங்களிடம் மெம்பராகிறது பாருங்க, உலக மக்கள் அப்படி எங்களிடம் மெம்பராகிறது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால் நாங்கள் அலைந்திருக்கிறோம், அது வரப்போறோம். இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை படித்து பார்த்தா தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதை செய்த மட்டும்தான் நாங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அந்த வழியில இருக்கிற செடிகளை போல இல்லாமல்
ஆண்டவரிடம் உறுதியான பிள்ளைகளாக மாறணும் என்று சொன்னால் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் வருகிறதை ஜனங்கள் எடுத்துக்கொள்கிறார். தன்னுடையவர்களை மீட்கும் நாட்கள் வந்தது என்று சொல்கிறார். அவர் தன்னுடையவர்கள் பெற்றுக்கொண்டால் கைவிடப்படுவார். அவை அவருடைய இடத்துக்கு போகணுமெண்டா ஏற்ற காரியங்களை செய்யும் பொழுதுதான் நாங்கள் போக முடியும். ஆகவே நாங்கள் செழிப்பான ஒரு மரமாக கனி கொடுக்கிற மரமாக வாழணும்னு சொன்னால் நாங்கள் தண்ணீர் என்று நாட்டப்பட்ட பரப்புல கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரையே சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மேலேயே நாங்கள் வாரங்களை வைக்க வேண்டும். நாங்கள் தேவனை மறந்து போகக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் இதுவரை நடத்தினவன் தொடர்ந்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. மறந்தேனே, மனதில் வைக்கவில்லையே, விலகினேனே, பின்தொடர்ந்து வந்தீரே. மறந்தேனே, மனதில் வைக்கவில்லையே, விலகினேனே, பின்தொடர்ந்து வந்தீரே. மறவாத தேவன் நீரே, விட்டு விலகாத தெய்வம் நீரே. மறவாத தெய்வம் நீரே, விட்டு விலகாத தெய்வம் நீரே. மறந்தேனே, மனதில் வைக்கவில்லையே, விலகினேனே, பின்தொடர்ந்து வந்தீரே. வேதனை வந்தபோது தேவன் இல்லை என்றே, துன்பம் நிறைந்தபோது போனேன். வேதனை வந்தபோது தேவன் இல்லை என்றே, துன்பம் நிறைந்தபோது போனேன். ஏமாற்றம் வந்தபோது வார்த்தையை கொட்டினே. ஏமாற்றம் வந்தபோது வார்த்தையை கொட்டினே. உழைந்தவனாய் நான் உம்மை மறந்தேன். உழைந்தவனாய் நான் உம்மை இழந்தேன். மறந்தேனே, மனதில் வைக்கவில்லையே, விலகினேனே, பின்தொடர்ந்து வந்தீரே. ஒன்றுக்கு உதவாத என்னை தேடி வந்தேன். இழந்ததையெல்லாம் எனக்கு தந்தீர். ஒன்றுக்கு உதவாத என்னை தேடி வந்தேன். இழந்ததையெல்லாம் எனக்கு தந்தீர். வெட்கப்பட்ட இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர். வெட்கப்பட்ட இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர். இருந்திய இடத்திலே என்னை உயர்த்தினீர். இருந்திய இடத்திலே என்னை உயர்த்தினீர். மறந்தேனே, மனதில் வைக்கவில்லையே, விலகினேனே, பின்தொடர்ந்து வந்தீரே.
நிகரான தெய்வம் நீரே, மாறாத தெய்வம் நீரே, நிகரான தெய்வம் நீரே, நாங்கள் மறந்தாலும் தேவன் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து அவரே தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறோம். இப்பொழுது ஜெபம் பண்ண போம். நாங்கள் அப்பொழுது பிறந்த நாளோருக்காக ஜெபம் பண்ண இருந்து அவர்கள் பிந்தி வந்தார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் இறுதியாக பிறந்த நாளோட சகோதரருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவருடைய பிறந்த நாளாக இருந்தபடியால் நாங்கள் வரவேற்று நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். பிரதர் வாங்க. நேற்றைய நாளில் அவர் நேற்று எப்போ பிறந்தாங்க? புதன்கிழமை பிறந்த நாள் இருந்தபடினால அவர்களுக்கான ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது மனைவி பிள்ளைகளுக்காக பெற்றோர் சகோதரர்களுக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். கர்த்தர் தம்மை அவை அப்படியாக ஆசிரியர் புதிய ஆண்டிலும் புதிய ஜோம் பண்ணவனும் ஆகவே எக்ஸியாசத்துடைய பலவீனத்துக்காக நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம். சபையாக நாங்கள் நினைத்து ஜோம் பண்ணுவோம். கர்த்தர் புதிய உற்சாகத்தை கொடுக்கும்படியாக புதிய காரியத்தை செய்ய முடியாது. சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக முடியாது. எல்லோருமாக நாங்கள் ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாக நன்றி. இப்பொழுது ஆண்டவரே சோரி கண்ணாடி இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே சரீரத்தில் ஆண்டவரே பலவீனங்கள் நீங்கள் சுகபலன் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரின் சரீரத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலப்படுத்துகிறோம். அந்த சபையாக ஒன்றுகூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரை புதிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக தேவன் அற்புதங்களை செய்யும். தேவனுடைய மகிழ்ச்சி வெளிப்படுகிற நாட்கள் உணர்ந்து கொள்ளட்டும். தேவன் தடங்கியிருக்கிற எல்லா காரியங்களும் அகற்றி போடும். தேவனுடைய மகிமை வெளிப்பட தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் அகற்றி போடும்படியான உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சரி உச்சந்தரை உள்ளங்கால் வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை ஆளுகிறது கூட இந்த பொறுப்பெடுத்து வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனம் நல்லதாக ஆம். ஒருவனப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் ஜெபத்தை முடிக்க போகிறோம். கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை உலகத்தை திருவள்ளுவர் ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதிங்க. வேலனடைய கிருபை செய்யும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் ஒன்று கூடி வர கிருபையை தாருங்கள். இன்னும் ஆண்டவரை உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரை நாங்கள் வளரும்படியாக திருவசனமாக ஞானப்பான்கள் வாஞ்சியவர்கள் ஆண்டவரே நம் வெற்றை இன்னும் பெருகிற வையம் என்று மனிதன் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே சொந்தமான ஜனமாக வைத்துக் கொண்டவர் பாக்கியவான்.
மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தருவிலே நம்பிக்கை இருப்பதை என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த நாட்கள் உம்முடைய வார்த்தைகளை மட்டும் நாங்கள் மனசுடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே அப்பா அறிவிக்க பிரணத்தால் அங்கு புறப்பட்டு சென்று இதாக்குமாறு பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக இது நான் சீக்கிரமே வருகிறேன் என்று சொன்னபடினால உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க எங்களை வெள்ளனைத்தான் வந்த ஒருவரை நீங்கள் வெள்ளப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சொல்லுவோம் எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென்.